வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ நேற்று மாமல்லபுரத்தில் அவங்க தலைவர் மீட்டிங் வச்சுருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? எங்கள் தலைவரை இவ்வளோ உத்வேகமாக இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு நாங்கள் இப்போ மறுபடியும் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் சொன்னார், இந்தியாவிலேயே ஏன் நம்ம தமிழ்நாட்டு வரலாறு இந்திய வரலாறுன்னு கூட சொல்லலாம், ஊழலே நான் செய்ய மாட்டேன், அப்படி நான் செஞ்சா என்னை நிக்க வச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் ஒரு பொது மேடையில பிரகடனப்படுத்தினார். இப்ப ஆட்சியில இருக்கிற ஏதாச்சும் ஒரு தலைவர், ஆட்சியில் இருந்த தலைவர்கள் யாராச்சும் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தில் இருக்கா, இல்ல அவங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்றவங்க சொல்லுங்க. ஆனா எங்க தலைவர் சொல்றாரு. எப்படி அவ்வளவுதான் சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒரு நம்பிக்கை, நம்ம மக்கள் நம்மள ஆள வைப்பாங்க, நம்ம நல்லாட்சி கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எங்க தலைவர் சொல்றாரு. அத நம்ம தான் நிறைவேற்றணும். நாம கரெக்டான உங்களுக்கு ஊழல் ஆட்சி இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட ஊழல் பண்றவங்கள நம்ம ஒதுக்கி வைக்கணும். ஒதுக்கி வச்சு நல்லாட்சி கொடுக்குறேன்னு வர்றவங்களுக்கு நம்ம கை கொடுக்கணும். கை கொடுத்தாதான் நம்ம நல்லாட்சி கீழே வாழ முடியும். அதனால எங்க தலைவர் ஊழல் செய்ய மாட்டார், அதுக்கு நாங்க கேரண்டி. அப்ப டிஎம்கே ஏடிஎம்கே ஊழல் பண்ணுதுன்னு சொல்றீங்களா? இன்னும் இப்படி கேட்டுப்பிட்டீங்க, பொசுக்குன்னு கேட்டுப்பிட்டீங்களே. இவ்வளோ பெரிய ஜோக்கெல்லாம் சொல்லாதீங்க. ஊழல் செய்தான்னு கேக்குறீங்க பாருங்களேன். இது தமிழ்நாட்டுல இன்னைக்கு பிறந்த குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லும், பேச தெரியாது பாருங்க, அது கூட தெரியும். தமிழ்நாட்டுல திமுகவும் அதிமுகவும் ஊழலில் ஊழல் கடை புரண்டு ஓடுன ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க ரெண்டு பேர் ஆட்சி தான். அந்த ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி, ஒரு கனவு ஆட்சி அப்படின்றதெல்லாம் காமராஜர் ஆட்சி காலத்தோட போச்சு. 67 என்னைக்கு இந்த திராவிட ஆட்சிக்கு வந்துச்சோ, திராவிட கட்சிகளின் ஆட்சியில தமிழ்நாடு வந்துச்சோ, அன்னையில இருந்து ஊழல் தான், எல்லாத்துலயும் ஊழல் தான். அப்ப ஏடிஎம்கே டிஎம்கே ஊழல் பண்ணுதுன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? எதை வச்சு சொல்லணும்னா என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல எப்படி சொல்றீங்க? ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும்ல, ஊழல் பண்ணதுக்கு ஏதாவது ப்ரூஃப்? அதுதானே சார், இவங்க ஆட்சியில இருக்கையில அவங்க மேல ஏடிஎம்கே ஆட்சியில இருந்துச்சுல, அப்ப நம்ம ஸ்டாலின் அப்பா இருக்காருல, அடிக்கடி ஒரு ஃபைல் ஒரு பெட்டியை தூக்கிட்டு இது பூரா ஏடிஎம்கே அமைச்சர்கள் செஞ்ச ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டியை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்ப இவர் ஆட்சியை விட்டு இறங்கி இப்ப ஸ்டாலின் ஐயா உட்கார்ந்த உடனே எடப்பாடி இது டிஎம்கே எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் செஞ்ச ஊழல் சொல்லிட்டு ஒரு பெட்டியை கொண்டுட்டு அமைச்சர்கிட்ட கொடுக்குறாரு. இதுல இந்த கௌசிக் குறுக்க வந்தான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சார் ஐபிஎஸ் இருக்கார்ல, அவர் ஒரு ஃபைல தூக்கிட்டு இது பூரா டிஎம்கே ஃபைல்ஸ், நான் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கொடுக்குறாரு. அப்ப டிஎம்கே மட்டும் தான் ஊழலா அப்படின்னு சொல்லி கேட்டா அவரு இல்ல ஏடிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அடுத்து நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையை சொன்னார். அவர் கூட்டணியில இருக்கையில தான் சொன்னார், ஏடிஎம்கே அமைச்சர்களும் ஊழல் பண்ணிருக்காங்க, நான் அவங்க மேலயும் கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட கொடுக்கதான் செஞ்சாரு. சரி, மாத்தி மாத்தி ஒத்துக்குறாங்களா? சரி, ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாருன்னு சொல்றீங்க, ஆளுநர் ஒன்னும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை, அப்ப ஊழல் பண்ணலேன்னு தானே அர்த்தம்? இது என்ன இது? ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா என்னமோ சொல்றப்பல பூனை கண்ணை முடிக்கிடுச்சுன்னா உலகம் இருட்ட மாதிரி. ஆளுநர் தான் கடவுள், அவர் நடவடிக்கை எடுக்கலைன்னா இவங்க பூரா புண்ணியவான்கள். ஆளுநர் நடவடிக்கை எடுக்க மாட்டாருங்க. எப்படி எடுப்பாரு? பிஜேபியின் செல்ல குழந்தைகள் இவங்க ரெண்டு பேர் மேலே ஆளுநர் எப்படி நடவடிக்கை எடுப்பாரு? எடுக்க மாட்டாரு. ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சிக்கு பயன்படுத்திக்கிறாங்க, சரி, டிஎம்கே துட்டுக்கு நிதிக்கு பயன்படுத்திக்கிறாங்க. சரி, 4 வருஷமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத நம்ம ஸ்டாலின் சார் இதுல அந்த சாராய இதுக்கு வர்றாங்க, ரெய்டுக்கு வர்றாங்க, மகனை பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் மோடிட்ட டீல் பேசி எவ்வளவு கைமாறணுமோ அந்த கைமாறி இருக்கும். அதனாலதான் நடவடிக்கை எடுக்கல. அதனால நான் என்ன சொல்றேன், இன்னும் 10 பேர் கொண்டு போய் ஃபைல கொடுத்தாலுமே ஆளுநரும் நடவடிக்கை எடுக்க போறது இல்ல. அதே மாதிரி நம்ம இவர் சொன்னார், ஸ்டாலின் சார் சொன்னார், ஆட்சிக்கு எதிர்கட்சியா இருக்கையில நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா ஏடிஎம்கே எம்எல்ஏ அமைச்சர்கள் மேல இருக்கிற ஊழலுக்கு தனி நீதிமன்றம் அமைப்பேன், அவங்க ஊழலை எல்லாம் வெளிக்கொண்டு வருவேன், அவர்களை உள்ள தூக்கி போடுவேன். கொடைநாடு வழக்கு இருக்குது, அவங்க ஜெயலலிதா தெய்வம்ன்றாங்க, அந்த கொலையை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த வழக்குக்கு நான் வந்த உடனே 6 மாசத்துல நீதி வாங்கி தந்துருவேன், அது என்ன அந்த கேஸ முடிச்சு வைப்பேன், அது யாரு செஞ்சாரு கண்டுபிடிப்பேன் அப்படின்னாங்க. என்ன செஞ்சாரு? இப்ப ஆட்சியே முடிய போகுது, என்ன செஞ்சுட்டாரு? அதனால அவங்க மாறி மாறி கொள்ளையடிக்கத்தான் போறோம். ஏன்னா அவங்க
உன்னை பிடிச்சாங்கன்னு வைங்களேன். இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒன்ன இப்ப நம்ம சொன்னாங்கல்ல, ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்ல, அது கடைசி அந்த அமைச்சரே சொல்றாரு ஏடிஎம்கே காலத்துல இருந்து அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப ஏடிஎம்கே அதை பெருசு பண்ணுச்சுன்னு வையே, அந்த ஆளு சிக்குவாங்க, அந்த ஆட்சியும் சேர்ந்து சிக்கும். அதனால ஏடிஎம்கேயும் சரி டிஎம்கேயும் சரி ஊழலை மாத்தி மாத்தி சொல்லிக்கிடுவாங்களே ஒழிஞ்சு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஊழல் செஞ்சவங்களை பிடிச்சி உள்ள போட முடியாது. ஏன்னா அந்த ஊழல்வாதியை உள்ள போட்டா அது 5 வருஷத்துக்கு முன்னாடி அது இன்னொரு ஆட்சியில இருந்து தொடர்ந்து வந்திருக்கும். அதனால இப்ப திமுக அந்த வழக்க போட்டுச்சுன்னா ஏடிஎம்கே காரணம் மாட்டுவான், ஏடிஎம்கே வழக்கு போட்டுச்சுன்னா திமுக காரணம் மாட்டுவான். அதனால 2 பேரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரே வழி, தவேகா தலைவர் விஜய் ஆட்சிக்கு வரணும். விஜய் ஆட்சிக்கு வந்து இந்த ஊழல்வாதிகளை எல்லாம் உள்ள தூக்கி போடணும். போட்டாதான் நாடு சுத்தமாகும், நாட்டு மக்கள் சுபிச்சமா வாழ முடியும். சரி, அவங்க சுத்தமாகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்களே எல்லாரும். பத்திரிகையாளர் எதுக்கு சந்திக்கணும்? எப்படி வெதர் ரிப்போர்ட் கேக்குறதுக்கா? பத்திரிகையாளர் அப்படியே சந்திச்சுட்டா மட்டும் அப்படியே கிழிச்சு கேட்பேன் நட்டுருவீங்களா என்ன? நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் நாங்களும் பாக்குறோம் சார், நாங்களும் பாக்குறோம். ஏன்னா இப்ப அந்த காலத்துல வந்து புறா விடுத்துதுன்னு போட்டோம், லெட்டர் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரே இடத்துல நின்னு பேசுற அந்த டயல் போன் சொல்லுவாங்க, காதுல வச்சு பேசுவோம்ல, அந்த டயல் போன் இருந்துச்சு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் செல்போன்ல பேசுறோம், ட்விட்டர்ல பேசிக்கிறோம், அந்த வெப் கேமரால நேருக்கு நேரா பார்த்து வீடியோ கால் பார்த்து பேசிக்கிறோம். இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்ப என்ன விஷயம் நடந்தாலும் எங்க தலைவர் அவர் கருத்தை வெளியிடுறாருல, ட்விட்டர் மூலமாவோ சமூக ஊடகங்கள் மூலமாவோ வலைதளங்கள் மூலமாகவோ எங்க தலைவர் வெளியிடுறாரு. எங்கள் கட்சியில இருக்க பொறுப்பாளர்கள் அதுக்கு பதில் சொல்றாங்க. அதனால இப்ப மக்களுக்கு என்ன தேவை, எங்களுடைய இது என்ன அப்படின்றது, என்ன நடக்குது, ஏதாச்சும் ஒரு அநீதி நடந்துச்சுன்னா தாவேக்கா எங்க குரல் கொடுக்காம இருந்திருக்கு? எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கறாங்க. அதனால பத்திரிகையாளரை சந்திச்சுதான் அது இது பண்ணணும்னு இல்ல, மக்கள் என்ன கேள்வி கேட்கணும்ன்றது இப்ப இருக்க எல்லாமே எங்க தலைமைக்கு தெரியுது. அதுக்கு தக்கன பதிலா அவங்க வலைதளம் மூலமாகவோ ட்விட்டர் மூலமாவோ எங்க தலைவர் நேரடியா அவர் ட்விட்டர் பேஜ்ல அதுக்குண்டான பதில கொடுக்கறாரு. பத்திரிகையாளரை சந்திக்கணும்ன்ற அவசியம் இல்ல, சந்திக்கணும். ஆனா இப்ப இருக்கிறவங்க யாரும் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிடாதீங்க, ஊப்பியா தான் இருக்கீங்க. ஒண்ணு ஊப்பியா இருக்கும், இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா ஜால்ராவா இருக்கும். இப்படி அதிமுக சொம்பு திமுக சொம்பு தான் ஊடகம்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லி சொல்றாங்கல்ல, இந்த செய்தி ஊடகம் சொல்றாங்களே, அதையே யார் வழி நடத்துறா? ஆளுங்கட்சி, அந்த ஆண்ட கட்சி, இவங்கதான் வழி நடத்துறாங்க. ஒரு ஆளு தாவேக்காரனை கூப்பிட்டு வச்சு சுத்தி நின்னுகிட்டு நெறியாளரும் சேர்ந்து அடிக்கிறது. இதுதான் உங்க தில்லா? முதல்ல நீங்க கரெக்டா ஊடக தர்மத்தோட நடந்துக்கோங்க, பத்திரிகையாளர் தர்மத்தோட நடந்துகிட்டு அவரை பத்திரிகையாளர் வந்து சந்திக்கலன்னு சொல்லி கேட்கலாம். ஏன் நீங்க நம்ம கேப்டன் சாரை என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அவரை ஒரு என்ன ஒரு மனுஷனை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ, ஒரு நல்ல உள்ளத்தை அவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்தி அவரை ஒரு கேலி சித்திரம் ஆக்கி அந்த அளவுக்கு நீங்க அதை ஆக்கியிருக்கீங்க. அது எங்க தலைவருக்கும் பண்ணுவீங்க. பண்ணாலும் எங்க தலைவர் அதுல மாட்ட போறது இல்ல. அந்த இடத்தையே உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கே கொடுக்கணும். மக்களுக்கு உண்டான கேள்வியே எங்க தலைவர் ட்விட்டர் மூலமா சொல்லிட்டு இருக்காரு. பத்திரிகையாளரா என்னைக்கு இருக்கிறீங்களோ வரும், பத்திரிகை வந்து கரெக்டான ஒரு இடத்துக்கு வரும். எங்க தலைவர் ஆட்சியில வரும். எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தோடனே பத்திரிகை ஊடகமும் சுத்தப்படுத்தப்படும். அடுத்து கடைசியா ஒரு கேள்வி. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்க கனவை சொல்லுங்கள் நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களை தனித்தனியா கேட்டீங்கன்னா நிறைய ஆசைகள் சொல்லுவாங்க. அது என்னமோ இப்ப முதல்வர் தான் சொன்னாருன்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு முன்னாடியே அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டாரு, கனவு காணுங்கள், அப்பதான் நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேற முடியும், அந்த கனவை நோக்கி போக முடியும்னு முதல்வர் ஐயா சொல்றதுக்கு முன்னாடியே அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டாரு. அதனால கனவு வாங்குற தப்பு இல்ல, மனுஷன் கனவு காணணும். நம்ம திருக்குறள்லே சொல்லிருக்கு, எண்ணுக உள்ளம் உயர்வா எண்ணுங்க. அதாவது நம்ம வந்து நான் வந்து கோடீஸ்வரனாவே அப்படின்னு நம்ம கனவு கண்டாதான் லட்சாதிபதி நாதி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி, அதனால கனவு காண்றது தப்பு இல்ல. தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தவங்களையும் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு கனவு இருக்கு. அந்த கனவை நான் சொல்றேன், முதல்வர் ஐயா நிறைவேற்றுவீங்களா? ஒரே ஒரு கனவு, ஒரே ஒரு இது என்னன்னு சொல்லவா? அந்த ஆசை, நீங்க ஆட்சியை விட்டு போகணும் ஐயா, தமிழ்நாடை வாழ விடுங்க, தமிழ்நாடு சுபிச்சமா இருக்கணும், நல்ல உங்க கையில போகணும், நீங்க ஆட்சியை விட்டு போகணுன்றதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடின் மொத்த கனவு. தயவு செய்து அந்த கனவை நிறைவேற்றுங்க. உங்க பொன்னான நேரத்தை எங்க ஸ்டுடியோவுக்கு வந்து பேட்டி அளிச்சதுக்கு மிக்க நன்றி.
நானும் உங்கள்கிட்ட இப்போ கேள்விக்கு நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னது எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நல்லா கேள்வி கேட்டீங்க. பாய் பாய் ஸ்டாலின் அங்கிள், பாய் பாய். நன்றி, வணக்கம் மக்களே. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.